வணக்கம்ண்ணே. வணக்கம் ஜிவா. அதாவது காலங்கள் மாற மாற நம்ம ட்ரிப்பை மாற்றிருக்கோம். இப்போ முதல்ல வந்து தண்ணி வாய்ச்சினா மம்முட்டி எடுத்து தண்ணி வாய்ச்சிக்கிருந்தோம், இறச்சாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. இப்போ ட்ரிப்பை நவீனப்படுத்தியிருக்கோம். உழவுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு, மரத்துக்கு தேவைக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கான வேலையை செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ஊரா ரெவன் மரத்து. நீங்கள் என்னத்தை நவீனமாக பண்ணியிருக்கீங்க? முன்னே வந்து ஒரு பைப் லைன் போட்டுட்டு அதில் ஹோல் போட்டு ஓஸ் எடுப்பாங்க. இப்போ அதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு இல்லை வித்தியாசம் என்ன? உள்ளே இருந்து எடுக்கும்போது ஒரு ஓஸில் ஒரு செத்தை அடைச்சாலோ பாசை அடைச்சாலோ வெளியே வராது தண்ணி. அதாவது நம்ம பைப்பை தோண்டி உள்ளே மூடிட்டு அதில் ஹோல் போட்டு எடுக்கிறோம். அப்போ உள்ளே ஏதாவது டஸ்ட் அடைச்சிக்கிட்டா மறுபடியும் தோண்ட வேண்டிய சிரமங்கள் இருக்குது. ஆமாம், அது இப்போ இல்லை. அதே மாதிரி உழுகும் போது மடைக்கு அங்கே போட்டு விட்ருவோம். அது நெட்டுக்க உழுக முடியாது. ஓகே. அந்த ஓசைப்புறம் உழுக முடியாது. ஓகே. அது பூரா உழவு இல்லாமல் தரிசாவே கிடக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கேட்டீங்கன்னா, 4 மரத்துக்கு ஒரு டீயை போட்டு அங்கே எடுத்துக்கிறோம். ஓசை அங்கனே பிடிக்கிட்டு அந்த பைப் அளவு, அதாவது பைப்பை பதிச்சுட்டு டீயை போட்டு மேலே பைப் எடுத்துக்கிறோம். எடுத்து ஹோல் வந்து மேலே போடுறோம். மேலே போட்டு எடுத்துக்கிறோம். ஓசை பிடிக்கலாம், கழுத்திக்கலாம், மாட்டிக்கலாம். இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் மாட்டி பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரே இடத்துல 2 கேட்டை வச்சு விட்டான். இந்த பக்கம் 400 மரம் பாயுது, இந்த பக்கம் 400 மரம் பாயுது. 100 மரத்துக்கு இந்த அழகாக தண்ணி பாயுது. இங்கே வாங்க பார்ப்போம். நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இது போட்டிருக்கிறது 4 மரத்துக்கு பாயுதா? 16 மரத்துக்கு பாயுது. 16 மரத்துக்கு 16 மரம் பாயுது. ஓகே. அதே மாதிரி அதில் 16 மரம், அதில் 16 எல்லா மரமும் பாயுது. எல்லாமே பாயுது. மோட்டாரு ஒரு கேட்டை எடுத்துகிட்டு 200 மரம் பாயுது. 200 மரத்துக்கு 100 லிட்டர்னா மரத்துக்கு 100 லிட்டர் கரண்ட்டு கண்டினியூஸாக விழுந்துருது. இதில் வேரியேஷன் இல்லாமல் விழுது. இல்லை முன்ன வந்து நம்ம ஆரம்பத்தில் தண்ணி அதிகமாக அடிக்கும், அடுத்து போக குறையும். இப்போ அப்படி கிடையாது. 4 மரம் என்னது அதை மட்டும் அப்படி நம்ம. ஸோ எல்லா இடத்துலையும் 2 இன்ச்சு பைப் வச்சுருக்காங்க, ஈவனாக அந்த இது வருதுன்றீங்க. எல்லாத்தையும் தண்ணி போயிடும். ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஒரு மரத்துக்கு 100 லிட்டர் தான். அது கண்டினியூவாக 10 நிமிஷம் தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாஞ்சிடும். அப்போ மரமும் ஈல்டும் காயும் ஒரே மாதிரி வரும். காய்ப்பு திறன் இப்போ இருக்குது மரம். காய்ப்பு திறன் இப்போ இந்த மரம் இந்த போட்டதுக்கு பிறகு ஓரளவுக்கு எந்த பாலையுமே சோடை இல்லாமல் காய்ச்சிருக்கு. சோடை இல்லாமல் உதிராமல் நல்லா காய்ச்சிருக்கு. வெடித்த பாலையில் பிஞ்சிருக்கு. அத்தனை பிஞ்சுமே உதிரோடு நல்லா நிற்கிது. நல்ல இருக்குது. நம்ம தோட்டத்தில் பக்கத்தோட்டத்தில் இருக்குது. அந்த பக்கத்தோட்டத்தில் இருக்குது. அது பூராமே 3 மரத்தில் ஒரு மருந்து நல்லா காய்க்கும். 2ஆவது மரம் ஒரு காய்க்காது. 3ஆவது மரம் ஒரு அது வித்தியாசம் இருக்கும். 4ஆவது மரம் ஒரு வித்தியாசம் இருக்கும். கடைசி மரத்தில் 4 காய் இருக்கும். அதுக்கு அடுத்த மரத்தில் 6 காய் இருக்கும். அதுக்கு அடுத்த மரத்தில் 8 காய் இருக்கும். அடுத்த மரத்துலேயும் 10 எல்லா காயுமே இருக்கும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து நெட்டு பைப் இருக்கு. ஓகே. நெட்டு பைப்ல ஒரு டீயை போட்டு எடுத்துறோம். அதான் இந்த நெட் ஃபுல்லாவே பைப் இருக்கு. ஃபுல்லா பாய்ச்சறோம். 2 அடி கீழ பாய்ச்சறோம். ஓகே. 2 அடி கீழ பாய்ச்சிட்டு டீயை போட்டு எடுத்துறோம். எடுத்துட்டு இந்த லைனுக்கு 2 மரம், இந்த லைனுக்கு 2 மரம், இந்த லைனுக்கு 2 மரம், இந்த லைனுக்கு 2 மரம். அப்போ 16 மரம் இங்க பாய்ஞ்சிருது. ஓகே. அப்படி பாயும்போது உங்களுக்கு தண்ணி வந்து பிரச்சனை இல்லாம எல்லா இடத்துலயும் விழுந்துரு. நல்லா இருக்கு. ஸோ உழவு அடிக்கும் போது நமக்கு உழவு அடிக்கும் போது இந்த ஓசை பூரா பிடிக்கிட்டு அப்படியே சுட்டு பூரா கம்ப்ளீட்டாக உழவு எடுத்துடலாம். எங்கேயுமே தரிசே கிடைக்காது. ஸோ இங்கே மட்டும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இது வரைக்கும் வண்டி போகும்ல. ஓகே. பைப்பில் அரடி பைப் தானே. அதனால் இது சுற்றி கம்ப்ளீட்டாக உழுதலாம். தரிசு நிலம்ன்றதுக்கு இருக்காது. உழவு உழுதாத்தான் வெள்ளாமல் நல்லா வரும். மழை பெய்கிற தண்ணியை வாங்கி வைக்கும். ஈரப்பதம். இதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு 50 அடி 50 அடிக்கு ஒன்று, 50 அடிக்கு ஒன்று. இந்த அடுத்து 50 அடி. ஸோ தோட்டத்துக்குள்ளே அதிகமாக சொட்டு நீர் ஓசு இருக்காது. ஓசே இருக்காது. பழைய காலத்து சொட்டு நீர் ஓசு, பழைய காலத்து மாடல் இருக்குது. பழைய மாடல். இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைப்பு நாங்கள் ஆல்ரெடி 2 அடி கீழே பாய்ச்சிருக்கோம். இந்த 2 அடி கீழே ஸ்லாட்டு போட்டு அந்த ஸ்லாட்டிலிருந்து அங்கே போங்க வச்சுருக்கோம். இது ஊராமே அதுலேயும் என்ன அடிக்கடி. ஸோ இந்த இடத்துல 2 அடிக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஓஸ் எடுத்துருக்கோம். உட்காருங்க 2 அடி கீழே ஓட்டை போட்டு பைப்பில் ஓட்டை போட்டு அதில் ஸ்லாட்டு போட்டு அறுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகே. எடுத்துகிட்டு வந்து இதில் தண்ணி வாய்ச்சும் போது இந்த இருக்குல்ல, இது வாய்ச்சும் போது இது தடுமாறி விழுந்துடணும். அது மட்டும் இல்லை, மேலே இருக்க அந்த பெண்டு உடையும். இது மட்டும் இல்லை, இதில் வந்து எல்லா இடத்துலையும் உழுவ முடியாது. இது பூரா இப்போ சுருட்டி வச்சு இங்கே தான் வைக்கணும். இது 3-4 மரத்துக்கு போட்டுருக்கோம். ஆமாம், 4 மரத்துக்கு போட்டுருக்கோம். ஆமாம் 4 மரத்துலையுமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தண்ணி விழுமான்னு சொல்ல முடியாது. ஓகே. எல்லா இடத்துலையும் இந்த முளைச்சிருக்க பயிரவே பாரு வித்தியாசம் தெரியும். இந்த பயிரில் அந்த 3ஆவது மரம், அந்த 3ஆவது மரம் 4ஆவது மரத்துக்கு பயிர் கம்மியாக தான் தெரியும். 2ஆவது மரம் 1ஆவது மரத்துல நல்லா முளைச்சிருக்கும். இதை விட ஸோ இந்த மெத்தேடு வந்து பழைய மெத்தேடு அந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடையாது. சக்ஸஸ் இல்லை. அதுலேயும் இந்த ஓஸ்லேயே இந்த பாருங்க ஆரம்பம் டெப்டம் போட்டு போயிடலாம். இதுக்கே தண்ணி வந்து கரெக்டாக விழுகலை, ஒரே மாதிரி விழுகலை. அதில் பூராமே 14 டேப் போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி விழுகுது தண்ணி. இதில் ஆரம்பம் டெப்டம் போட்டிருக்கோம். அவ்வளோ தெளிவாக தண்ணி விழுகலை. இது சுற்றுறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிரும். இதுதான் பழைய மாடல். இதாக வருங்க, இது பூரா பழைய மாடல். இதே ஊசி உள்ளேருந்து வருது. ஸோ உள்ளே அடைச்சிக்கிட்டாலும் மறுபடியும் தோண்டி தான் நம்ம எடுக்கணும். தோண்டும் போது பைப் டேமேஜ் வந்தால் வந்துடலாம். இப்போ தோன்றப்பல தோண்டும் போது இந்த பைப் டேமேஜ் வந்துடலாம். இப்போ தோண்டும் போது பைப்பு குத்தி போறியா, கடப்பாரை வச்சு குத்தி போறியா, மம்பி வச்சு வச்சு போறியா,
மறுபடியும் தோண்டி ஒட்டணும் கொள்ள வேலை வரும். இந்த வேலை செய்யறதுக்கே ஒருத்தருக்கு 1000 ரூபா 500 கொடுத்தாச்சும் அவங்க வேலை செய்யும். புரியுது. அது அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் ஃபுல் தான் ஒட்டணும். தோண்டும் போது பைப்பு டேமேஜ் இல்லாமல் தோண்டிட்டாண்டா விவரம் பண்ணி இதில் பைப்பு வேற மடங்கிக்கிறோம். ஆமாம், பைப் ஓஸே மடங்கி ஓஸ் மடங்கிக்கிறோம். ஓஸ் மடங்கிட்டு தண்ணி வராது. டஸ்ட் மடங்கினாலும் தோண்டி தான் ஒட்டணும். எது டஸ்ட் ஒட்டணும், எது ஒட்டினாலும் சரி தோண்டி பார்த்தா தான் இது ரிமூவ். ஸோ இதில் அதில் அந்த பிரச்சனை கிடையாது. தோண்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே வெளியிருந்தே பார்த்துக்கலாம். அது நியூ டெக்னாலஜி, இது ஓல்டு டெக்னாலஜி. எல்லாத்தையும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறையா பார்க்கலாம். ஓகே, அடுத்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ பழைய டெக்னாலஜியில் பைப்பு கம்மியாக செலவும் ஓஸ் அதிகமாக செல்லும். நிறைய செலவையும் உழுகவும் முடியாது. ஓகே, ஒரு வேலை செய்ய முடியாது. இப்போ ஈஸி எல்லா இடத்துலையும். இப்போ வந்து பைப் அதிகமாக தேவைப்படுது. அட் த சேம் டைம் பைப்பை நம்ம பதிக்கிறதுனால டேமேஜ் ஆகாது. ஆமாம், டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி உழவு விஷயத்தில் எல்லாமே உழுதுறோம்ல கம்ப்ளீட். அதில் வந்து உழுவே முடியாது. 2 லைன் 3 லைன் உழுவ முடியாது. 3 லைன் உழுதுறண்டா அது தண்ணி மழை தண்ணியை வந்து வாங்கி வைக்காது, ஈரப்பதம் காக்காது. இப்போ ஈரப்பதம் காக்குது, எல்லா இடத்துலையும் வேர் வந்து ஃப்ரீயாக போகும். உழுதுட்டாலே வேர் வந்து ஃப்ரீயாக போயிடும், ஓடிடும். இப்போ உழவுக்கு பிரச்சனையே இல்லை. நல்லா உழவு மண் வந்து விவசாயத்தை நல்லா பெருமையாக காட்டும்ல. ஓகே, அப்படிதான். ஓகேண்ணா, நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம்.